BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. காவிரி நீர் பிரச்சனை கர்நாடகத்துல வெடிக்கும் போதெல்லாம் தமிழகத்திலையும் அதன் பிரதிபலிப்பு ஏற்பட்டு போராட்டங்கள் நிகழும். திரைத்துறையிலையும் இது எதிரொலித்தது. தமிழர் அல்லாத நடிகர் யார் யார் என்று அனாவசியமாக பட்டியலை சிலர் தோண்டி எடுப்பாங்க. இந்த வரிசையில முதல் ஆளா இருப்பது ரஜினி தான். அவருடைய தலையை தான் ஃபர்ஸ்ட் உருட்டுவாங்க. ரஜினி தமிழரா அல்லாதவரு, ரஜினி தமிழரே இல்ல கர்நாடகா அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினி உள்ளூர வருத்தமும் சங்கடமும் அடையும் விஷயம் இது. எனவே ஒருமுறை அவர் தமிழ்ல ஆர்வம் கொண்டு தமிழ் பேசும் அனைவரையும் தமிழர்தான் என்று ஒரே போடு போட்டார். ரஜினி, கமல் என்றல்ல, எந்த ஒரு முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களிலும் இம்மாதிரியான பல விஷயங்கள் சூசகமாக அமைத்திருப்பதை காணலாம். ரூம் போட்டு யோசித்தால் இன்னமும் நிறைய தரவுகளை தோண்டி எடுக்க முடியும். இவையெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவையா, தற்செயலானவையா அல்லது நம்முடைய கற்பனையா என்பது ஆய்வுக்குரியது. ஒன்று சொல்ல முடியும், இதர முன்னணி நடிகர்களின் காலகட்டத்தை விடவும் ரஜினி, கமல் காலகட்டத்தில் போட்டி மனப்பான்மையை தாண்டி அவர்கள் ஆழமான நட்புணர்வை வச்சிருந்தாங்க. தங்களின் நட்பை பொதுவெளியில வெளிப்படுத்த அவர்கள் எப்போதும் தயங்கியதே இல்ல. மாறாக இளம் தலைமுறைக்கு முன்னுதாரணமாகவே இருக்காங்க. ரஜினியும் கமலும் அசாதாரணமான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் கை கொடுத்து ஆதரவு தருவதில் உற்ற நண்பர்களா இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் என்கிற அடையாளத்தை முன் கிரீடமாக ரஜினி நினைத்தார். ஓயாத படப்பிடிப்பு, உறக்கமின்மை, நிம்மதியில்லாத சிந்தனை போன்றவற்றிற்கு இடையே தத்தளித்த ரஜினி ஒரு நாள் தீர்மானித்து தான் சன்னாசியாக வாழ்க்கைக்கு செல்ல போவதாக முடிவெடுத்தார். ரஜினியின் இந்த அறிவிப்பு அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரஜினியின் ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் இதனால அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சில ரசிகர்கள் தற்கொலை முயற்சிக்கே போயிட்டாங்க. ரஜினியின் குருவாக பாலச்சந்திரால் கூட ரஜினியின் இந்த முடிவை தடுத்து நிறுத்த முடியல. நீ திரும்பி வருவேன்னு தெரியும், நான் காத்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ரஜினி தன்னுடைய முடிவுக்கு பிறகு மாற்றிக்கொண்டது கமலின் அறிவுரையால தான். ரஜினியை சந்தித்த கமல், நீங்க இந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். யாருக்கும் எளிதில் கிடைக்காத இந்த இடத்தை ஏன் இவ்வளவு ஈஸியா உதறிட்டு போறீங்க? இந்த அடையாளத்தை வச்சே மக்களுக்கு நீங்க நிறைய நல்லது செய்ய முடியும். எனவே நடிப்ப ஒரு பாதையாகவும் உங்களோட ஆன்மீக தேடலை இன்னொரு பாதையாகவும் பிரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்க குடும்பத்தையும் நினைச்சு பாருங்க. நீங்க இந்த இடத்திற்கு வந்ததுக்கும் ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கலாம் இல்லையா? பகுத்தறிவாளியான கமல் ரஜினியின் ஆன்மீக அல்லாடல்களுக்கு தந்த உபதேசம் இது. கமலின் அறிவுரை நன்கு வேலை செய்தது. இதனால தெளிவான முடிவெடுத்த ரஜினி சாமியாராக போற முடிவை கைவிட்டுட்டு நடிப்பு, ஆன்மீகம் என்று இரு பாதைகளையுமே இன்று வரைக்கும் தொடர்ந்துட்டு வராரு. கமலின் சரியான நேர உபதேசம் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ரஜினிய தன்னுடைய போட்டியாளரா கமல் நினைச்சிருந்தா இப்படி தடுத்து நிறுத்திருப்பாரா என்கிற கேள்வியும் எழுது. ஒரு துறையில் உள்ள இரு முன்னணி நபர்கள் அவர்களின் போட்டி விவகாரங்களை தாண்டி நிபந்தனை இல்லாத நட்பை கொண்டிருக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுதான்.